வணக்கம் அன்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அனுதினம் பணம். என் பேர் திருமணி கண்ணன். நான் ஒரு பணவள ஆலோசகர். நம்ம சேனலில் பணத்தை பற்றி தான் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறது நீங்கள் பணக்காரர் ஆவது எப்படி மற்றும் பணக்காரராக இருப்பது எப்படி. ஹவு டு பிகம் ரிச் அண்ட் ஸ்டே ரிச். இதுதான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவு கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் எந்த பாயிண்ட்டும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 8 முக்கியமான பாயிண்ட்ஸ் உங்களை பணக்காரராக்குறது. இந்த 8 பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். இது நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறக்கூடிய டெக்னிக். அவங்க இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பெரிய லெவலில் பணக்காரராகிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இந்த வீடியோவில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பிளான் யுவர் ஃப்யூச்சர். உங்கள் ஃப்யூச்சரை நீங்கள் பிளான் பண்ணுறோம். எப்பயுமே உங்களுக்கு ஒரு செயல் இதுதான் செய்ய போகிறோம் அந்த ஒரு பிளான் இல்லை அப்படின்னா உங்களால் லைஃப்பில் அடுத்த லெவலில் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில பேர்ட்டு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சாப்பிட்டா போதும், நாளைக்கு இருக்கதே நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஃப்யூச்சருக்கான ஒரு தேடல் இல்லை அப்படின்னு சொன்னால், இல்லை ஒரு பிளான் இல்லை அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ எப்பயுமே உங்கள் ஃப்யூச்சரை பிளான் பண்ணி நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கும். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, ஹாவ் அ ஃபைனான்ஷியல் கோல். அதாவது உங்களுக்கு நிதி இலக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு பிளான் பண்ணிட்டீங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு பங்களா வாங்கணும், அந்த மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான கோல் அதை நீங்கள் செட் பண்ணணும். செட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு லைஃப்பில் அடுத்த லெவல் போகிறது எப்படின்றதுக்கு ஒரு ரோட் மேப் கிடைக்கும். அந்த பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குன்றது இந்த கோல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் இலக்குன்னு செட் பண்ணிட்டீங்க. அந்த இலக்கை அடையக்கூடிய விதத்தை சொல்கிறது தான் இந்த ஃபைனான்ஷியல் கோல். மூணாவது, குட் ஹெல்த். ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும். அதாவது என்னென்னா, நல்ல ஆரோக்கியம். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்கள் ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப விஷயங்கள் பண்ண முடியும். எப்போ நீங்கள் உடல் ரீதியாக நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கர ஆரோக்கியமாக இருப்பாங்க, ஆனால் மன ரீதியாக ரொம்ப பலகீனமாக இருப்பாங்க. உடல் ஆரோக்கியம்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா மன ரீதியாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் உடல் ரீதியாக இருக்கணும். ரெண்டுமே சைமல்டேனியஸாக இருக்கணும். அப்போ தான் உங்களால் நீங்கள் நினைக்கிற விஷயத்த நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் நினைக்கிற விஷயத்த உங்களால் செயல்படுத்த முடியும் அப்படின்னு தெரிஞ்சால் உங்களால் நீங்கள் எந்த உயரத்துக்கும் உங்களால் அடைய முடியும். நாலாவது பாயிண்ட், மல்டிபிள் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம். அதாவது பல வருமானங்கள் தேவை. நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க, இல்லை ஒரு வியாபாரத்தில் இருக்கீங்க, உங்களால் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சம்பாதிக்க முடியும். அந்த குறிப்பிட்ட அளவு சம்பாதிக்க விஷயத்தை நீங்கள் கரெக்டாக மற்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அது மூலயமா ஒரு வருமானத்தை ஈட்டுறீங்க. உதாரணத்துக்கு சொல்லும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இருக்கிறதுக்கு ஒரு வீடு வச்சுருக்கீங்க, அப்புறம் என்ன பண்ணுறீங்க, வாடகை வர்றதுக்காக ஒரு வீடு வைக்கிறீங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வாடகை வருமானம் ஒரு தனியான வருமானமாக இருக்குது. இதுக்காக நீங்கள் ஒரு மெனக்கட்டு வேலை பண்ணணும் இது எதுவுமே கிடையாது. அது உங்களுக்கே ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி உங்களுக்கு வரும். இந்த பேசிவ் இன்கம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் பணத்தை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு இந்த பேசிவ் இன்கம் ரொம்ப முக்கியம். அஞ்சாவது பாயிண்ட் என்னென்னா, ஆல்வேஸ் எஜுகேட் யுவர் செல்ஃப். அதாவது நீங்கள் ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிறது இல்லை லேர்ன் பண்ணுறது பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன் லேர்னிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னா, படிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் சில விஷயங்கள் உங்களால் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு 2020 பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் நாலேஜ் இருக்குமான்னு கேட்டால் அந்தளவுக்கு கிடையாது. நான் 2020 தான் அந்த சேனல் ஆரம்பித்தேன். அதுலேருந்து என்னோடய செயல்பாடுகள் நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. ஏன்னா நிறைய விஷயம் பணத்துக்காக நான் லேர்ன் பண்ணுறேன். அதுக்கான விஷயத்தை நான் பண்ணுறதுனால எனக்கு நிறைய விஷயம் இதனால் எனக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்றதுக்காக அடுத்த விஷயத்தை லேர்ன் பண்ணாமல் இருக்கிறது ஒரு பெரிய தவறு. எப்பயும் ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் புது விஷயத்தை லேர்ன் பண்ணுங்கள். அது மூலிமா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும். ஆறாவது பாயிண்ட் என்னென்னா, பி அடாப்டபுள் ஃபார் சேஞ்சஸ். அதாவது என்னென்னா, மாற்றத்தை ஏற்க தயாராக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் முக்கியமானது நிலையானதுன்னு பார்த்தீங்கன்னா மாற்றம் ஒன்று தான். மாற்றம் ஒன்று தான் மாறாதது. எப்பயுமே மாற்றத்தை எதிர்பாருங்க. மாற்றம் வந்தால் அதை நினச்சி பயப்படாதீங்க. மாற்றம் வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாறும். இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு பெரிய பொசிஷனில் வேலை பண்ணிகிட்ருப்பீங்க. அதை தாண்டி நீங்கள்
கீழே சப்போஸ் ஏதோ ஒரு சூழ்நிலைனால நீங்கள் கீழே போய் வேலை பண்ணணும் அப்படின்னு இருந்தாலும் அந்த மாற்றத்தையும் கூட நீங்கள் ஏற்றுக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் அடுத்த லெவல் போகிறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் இல்லை நான் அந்த லெவலில் தான் இருந்தேன், நான் அப்படி தான் இருந்து நம்ம கனவு கண்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா இன்றைய வாழ்க்கை வந்து நம்மளுக்கு ஒரு மிசரியாகவே இருக்கும். ஸோ இருக்கிற வாய்ப்பை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கணும். மாற்றத்தை வந்து உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்களை வந்து மாற்றி பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய வேண்டிய இலக்குக்கு இது எல்லாமே வந்து உபயோகமாக இருக்கும். 7வது முக்கியமான பாயிண்ட், மினிமைஸ் லயபிலிட்டிஸ். அதாவது என்னென்னா கடன்களை குறைக்க வேண்டும். எப்பவுமே வந்து நீங்கள் வாங்கக்கூடிய லோன்ஸ் வந்து குறைக்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. இஎம்ஐ வந்து இப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இஎம்ஐ வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு அங்கமாயிடுச்சு. எல்லாரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எவ்வளோ இஎம்ஐனாலும் பரவாயில்லன்ற மாதிரி நம்ம ஏற்றுக்கிட்டு அந்த வந்து இஎம்ஐ வந்து வாங்கிடுறோம். ஒரு பொசிஷனுக்கு மேலே வந்து நம்மளால் அந்த இஎம்ஐயை கட்ட முடியாத போது வந்து நமக்கே வந்து அது ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ என்னென்னா, இஎம்ஐ வந்து கிடைக்குதுன்றதுக்காக நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து நீங்கள் இஎம்ஐ போட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் வாழ்க்கையில் வந்து பேர்டன் வந்து ஏற்றிக்கிட்டிங்கன்னா பணக்காரர் ஆகக்கூடிய கனவு வந்து கனவாக தான் இருக்கும். கடன் வாங்குறத வந்து கூடியமான வரைக்கும் வந்து நம்ம தவிர்க்கணும். எந்த அளவுக்கு வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா, இது வேண்டான்றதுக்கு வந்து நீங்கள் வேண்டான்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மன தைரியம் வேணும். இதை நீங்கள் சரியாக பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஜெயிக்கிறது உறுதியான ஒரு விஷயமா இருக்கும். 8வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஹேவ் அ எமர்ஜென்சி ஃபண்ட். அதாவது அவசர தேவைக்கு நிதி தேவை. இப்போது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோவிட் அப்படின்றது ரொம்ப காலம் வந்து யாருமே வந்து யோசிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாமெல்லாம் வந்து நம்மளை வந்து ஒரு 6 மாதம் இல்லை 2 மாதம் நம்மளை வீட்டுக்குள்ளே போடுவாங்கன்னு வந்து யாருமே நினச்சி பார்க்காத ஒரு விஷயம். அந்த டைம்லேயும் வந்து நீங்கள் ஜெயித்தவங்களை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எமர்ஜென்சி ஃபண்டுன்றதை ஃபாலோ பண்ணவங்க மட்டும்தான் இன்றைக்கி வந்து நல்ல சர்வைவல் ஆகிட்டு கடனே இல்லாமல் இருக்கக்கூடிய ஆளுங்க. எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லும் பொழுது நீங்கள் சம்பாதிக்கிறதுல ஒரு 6 மாதம் முன்னாடி நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு தொகையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு மாதத்தில் 1 லட்ச ரூபா நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 6 மாதம் ரிசர்வ் ஃபண்டு வந்து இருக்கிறது வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். 6 மாதம்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 6 லட்ச ரூபா உங்கள் கையில் இந்த 6 லட்ச ரூபா இருக்குது, ரிசர்வ் ஃபண்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் வேலை போயிடுச்சுன்னா நீங்கள் பயப்படவே மாட்டீங்க. இந்த 6 மாதம் எப்படி வந்து நீங்கள் ஓட்டலான்றது வந்து இந்த 6 லட்ச ரூபா இருக்குன்றதை வச்சு நீங்கள் யோசிப்பீங்க. உங்களால் தெளிவாக வந்து நீங்கள் அடுத்த வேலைக்கு போகிறதுக்கு பிளான் பண்ண முடியும். நீங்கள் பணக்காரர் ஆகிறதுக்கு எப்போ சேவிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியமோ அதே அளவுக்கு வந்து முக்கியமான விஷயந்தான் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட். இந்த பதிவில் நாம் நீங்கள் பணக்காரர் ஆகிறது எப்படி, அதுக்கப்புறம் பணக்காரராகவே இருப்பது எப்படின்றத பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த பதிவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் எஸ் திருமணி கண்ணன், பணவள ஆலோசகர்.